ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீரஜ் யூஸ். என்ன ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F4 5G. இந்த ஃபோனு தான் நம்ம கூடிய சீக்கிரம் அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அன்பாக்சிங் கிளிப் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஃபோன் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்ன கேமும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசரோட யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்டு வேணால் சவுண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து டால்பி அட்மாஸ் வெர்ஷனுடைய ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க இந்த ஃபோனுக்கு. கேம் வேணால் கேமும் இருக்குது. இதில் வந்து சவுண்டு வேணால் சவுண்டு இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் E4 சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. வித் 128 ரெஃப்ரெஷ் ரேட்டோடைய வரும். அடுத்து இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 870 5G ப்ராசஸர். இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ராசஸர். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 6GB 64GB அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் 12GB 128 256GB அவைலபிளாக இருக்குது. நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB. இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வெர்ஷன் LPDDR5 அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேமு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஃபாஸ்ட் ரேம் ஃபாஸ்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்கும். பேக் சைடு மெயின் கேமராஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா 64 MP. இது வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுடைய வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 MP வந்து ஒயிட் கேமரா, 2 MP மேக்ரோ கேமரா வரும். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 MP வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வரும். வித் 2.4 அப்பேச்சரோடைய வரும். பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh வித் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடைய வரும். இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 10 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது 5G ஃபோனுங்கிறதுனால இதில் வந்து 10 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம். இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F4 இந்த மொபைல் தான். இது வந்து 5G மொபைல். இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு தாறுமாறான மொபைல்னு சொல்லலாம். ஆல்ரவுண்டர் மொபைலு. இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஒரு செக் பண்ணி பாருங்கள். இதில் ப்ராசஸராக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோனுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. சிம் இஜெக்டர் பின்னு ஆஸ் யூஷுவலாக என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. கேஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இவங்க பாக்ஸில் கொடுக்குறதெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது போட்டால் வந்து டெம்பர் போட முடியாது. அதுதான் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து போட ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பாக்ஸில் ஃபோன் தான் இருக்குது. நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா நைட் பிளாக் அந்த கலர் தான் வாங்கியிருக்கோம். இது நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்து ஆஸ் யூஷுவல் அதோடைய வேரண்டிஸ். அப்புறம் வந்து இந்த ஃபோனில் வந்து ஃபிசிக்கல் 3.5mm ஜாக் இருக்காது. அதனால் Type-C to 3.5mm டாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாட்டு கேட்க முடியும். அப்படி இல்லைனா இப்போ நார்மலாக ப்ளூடூத்தில் தான் கேட்டுட்ருக்கோம். அதனால் அவ்வளோவா இது யூஸ் இருக்காது. அடுத்து சார்ஜர் பார்த்தீங்கன்னா 67 வாட்டு டர்போ சார்ஜர்னு சொல்லுவாங்க. MIயில் வரது தான். இந்த ஃபோனுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோலேயே முதல் ஃபோன் இது. OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அந்த கேமரா யூஸ் பண்ணி போக்கோலேயே ஃபஸ்ட்டு ஃபோன். அப்புறம் போக்கோலேயே தின்னஸ்ட்டு ஃபோன் இது. 7.7mm திக்னஸ் தான் இருக்கும். இந்த மொபைலோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பின்னாடி வந்து கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோடைய வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சுவல் நாட்சோடைய கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 20 MP ஃப்ரண்ட் கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டாலாக ஆல்ரெடி வந்து ஸ்க்ரீன் கார்டு ப்ரீ இன்ஸ்டாலாக வந்திருக்கு. ஆனால் இதை நம்பிலாம் இருக்காதீங்க, வேறு டெம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் கொடுத்ததுனால 5G கனெக்டிவிட்டி. இது 5G ஃபோனுங்கிறதுனால நார்மலாக மெட்டல் பிளாஸ்டிக்கை விட கிளாஸில் வந்து ஈஸியாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அடுத்து சைட்ஸில் வந்து பாலி கார்பனேட் பாடி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க MIயில் இருக்கிற மாதிரி. அப்புறம் ஒரு செகண்டரி மைக் இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. இதில் வந்து மொத்தம் டுவல் ஸ்பீக்கர் வரும். இதில் ஃப்ளாக்ஷிப்பில் கொடுக்குற மாதிரியே ஸ்பீக்கர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டாக ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து Type-C போர்ட்டோடைய வரும். இது வந்து ப்ரைமரி மைக்கு. அடுத்து மொபைல் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் போய்ட்டு நம்ம அபவுட் ஃபோனில் போய்ட்டு எல்லாம் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டும் 12 வருது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 தான். அடுத்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது 128GB ஸ்டோரேஜ், 8GB ரேமோடைய வாங்கியிருக்கோம். டிவைஸ் நேம் பார்த்தீங்கன்னா போக்கோ F4. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் 3GB ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த 128ல் இந்த 3GB எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை. அதனால் 8GBயே போதும்.
ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு செம்மையான ப்ராசஸர் இருக்கும். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சாம்பிள் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதில் வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து E4 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் கேமரா 64 மெகா பிக்சல் இருக்கிறதுனால ரொம்ப டெப்த்தாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். இந்த போக்கோ ஃபோன்லேயே இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் 64 மெகா பிக்சல் OIS அந்த ஃபீச்சரோடைய வரும். ப்ளஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கும். கேமராவில் vlog எடுக்கலாம். இதுலேயே vlogக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் நைட்டில் ஓவர் எக்ஸ்போஸ் இருக்குது. ப்ளஸ் டைம் லேப்ஸ் இருக்குது. அதுமாரி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கேமரா செக்ஷன் பற்றி. அடுத்து இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி விஷனோடைய வரும். HDR10+ சப்போர்ட்டோட வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து 1300 nits இருக்கும். மெயினாக இந்த ஃபோன் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 6.67 inch வந்து E4 சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 120Hz டச் சாம்பிளிங் ரேட்டோடைய ரெஃப்ரெஷ் ரேட்டோடைய வரும். டச் சாம்பிளிங் ரேட் வந்து 360Hz வரும். குவாலிட்டி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அடுத்ததில் ஸ்பீக்கர் குவாலிட்டி செக் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கரோடைய வரும். டால்பி அட்மாஸ் ஆன் பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்டட் எஃபெக்டோடைய வரும். அதனால் உங்களுக்கு இது வரும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.